அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அபிஜித் நட்சத்திரம், திருவோணம் மற்றும் ஏகாதசி திதி சேருகின்ற மிகவும் அற்புதமான ஒரு நாள். வெறும் 10 நிமிடங்கள் இதை சொல்லி பாருங்கள், நீங்கள் என்ன கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க, பூஜைகள் செய்ய முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான ரகசிய வழிபாட்டு முறைகள், தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள்னு சில முக்கியமான பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய திருநாம ஜப முறை. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் நாளைய அபிஜித் நட்சத்திரம், ஏகாதசி மற்றும் திருவோணம் நட்சத்திரம் சேருகின்ற இந்த அற்புதமான நாளில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை ஜபம் செய்தால் போதும், நம்முடைய கோரிக்கை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் அருளால் அதிசயத்தக்க வழிகளில் நிறைவேறும். நம்ம பார்க்க போகும் ஆற்றல் மிக்க அந்த திருநாமம் என்ன, அதை எப்படி ஜபம் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், சில பேர் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம், அபிஜித் முகூர்த்தமும் அபிஜித் நட்சத்திரமும் ஒன்றான்னு கேட்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க. அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது தினமுமே நமக்கு மதிய நேரத்தில் வரக்கூடியது. இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது 28வது இருக்கக்கூடிய நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரத்தின் 4வது பாதமும் திருவோணத்தின் முதல் பாதமும் சேருகின்ற நேரத்தை தான் அபிஜித் நட்சத்திரமாக நம்ம எடுத்துப்போம். இந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நேரத்தில் மனமுருகி நாம் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் நிறைவேறும். நாம் தொட்ட காரியம் எதுவானாலும் அது வெற்றியில் முடியும். துவாபர யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயிலிறகில் மறைத்து வைத்தார். இதற்கு சில காரணங்கள் இருக்குங்க. அதையெல்லாம் நம்ம இதற்கு முன்னாடி நிறைய பதிவுகள்ல பார்த்திருக்கோம். சோ எளிமையா நம்ம சொல்லணும்னா, இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து நாம் கேட்கக்கூடிய எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் அது உடனே நிறைவேறும். அதிலும் நாளைய தினம் பெருமாளுக்கு உரிய திருவோணம் நட்சத்திரம் மற்றும் ஏகாதசியும் சேருகின்ற மிக மிக அற்புதமான நாள். சரிங்க, அபிஜித் முகூர்த்த நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் மார்ச் 25ஆம் தேதி அதிகாலை 4:15 முதல் காலை 4:39 வரை இருக்கும் இந்த 24 நிமிடங்கள் தாங்க அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம். இதை தாண்டி திருவோணம் நட்சத்திரம் மற்றும் ஏகாதசி திதியும் நாளைய தினம் நாள் முழுவதுமே நிறைவாக இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருநாமத்தை எந்த நேரத்துல உச்சரிக்கணும்னு பார்த்தோம்னா, மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:15 முதல் 4:39 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள நம்ம சொல்லி முடிக்கணும். திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் நாளைய தினம் இந்த திருநாமத்தை சொல்ல போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு இந்த திருநாமத்தை சொன்னாலே போதும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த நாம ஜபத்தை செய்யலாம். ஏதாவது 2 முக்கியமான கோரிக்கைகள் அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக நாளைய தினம் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லுங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால நாளைய தினம் இந்த அதிகாலை நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க விடியற்காலை 4:15 முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க ஜபம் செய்யலாம். அபிஜித் நட்சத்திர நேரம் முடிந்திருந்தாலும் கூட ஏகாதசி திதியும் திருவோணம் நட்சத்திரமும் இருக்குங்க. நீங்க தரையில சேர்லன்னு எங்க வேணாலும் உட்காரலாம், எந்த திசையை வேணாலும் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கலாம். அதாவது எந்த டைரக்ஷனை நோக்கி வேணாலும் உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. திருநாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த 2 முக்கியமான கோரிக்கைகள் தேவைகள் எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பிரார்த்தனையை செய்யுங்க. பிறகு ஒருநிலைப்பட்ட மனதுடன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த திருநாமத்தை 10 நிமிடங்களுக்கு ஜபம் செய்யுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க.
ஸோ நிறைய எண்ணிக்கையில் சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்ல வேண்டாம். நிறுத்தி நிதானமா பொறுமையா நீங்க சொல்லுங்க. கவனம் சிதறாமல் நம்ம சொல்லணும், அதுதாங்க முக்கியம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய நமக. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த பீஜாட்சரங்களை கொண்ட திருநாமம். வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். 10 நிமிடங்கள் சொன்னாலே போதும், முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். இந்த திருநாம ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் உங்களுடைய அந்த கோரிக்கைகள் நிறைவேறணும்னு மனமுருகி ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பிரார்த்தனையை செய்யுங்க. அவ்வளவுதாங்க இந்த நாம ஜப முறை. நாளைய தினம் மறக்காமல் இந்த திருநாமத்தை சொல்லி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது கருங்காலி மாலை. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட கருங்காலி மாலைகளை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருக்காங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலைகள் உட்பட சில பணவசிய பொருட்களை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல பூஜை செஞ்சு இந்த பொருட்களை நம்ம கொடுக்கிறோம். அதுல கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். இதெல்லாம் வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். அடுத்ததாக நாம் பார்ப்பது ஏறு சிங்கி கட்டை. ஏறு சிங்கி வீட்டில் இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி மூலிகை கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது இந்த ஏறு சிங்கி கட்டை. நாம் நினைத்ததை ஒரு மந்திரக்கோள் போல இது நிறைவேற்றி கொடுக்கும். தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த கட்டையை ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி 5 நிமிஷம் நீங்க ப்ரே பண்ணுங்க. 5 நிமிடங்களுக்கு நீங்க பிரார்த்தனையே செஞ்சாலே போதும். தினமும் இது போல நீங்க செய்யும் போது உங்களுடைய அந்த கோரிக்கை மேஜிக் போல நிறைவேறும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றியின் அர்த்தம். சில பேர்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வாழ்க்கையில அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகருவதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை தரும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக பெற்றுத் தருவது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. அதிகமா கோபப்படுறவங்க, அடிக்கடி டென்ஷன் ஆகிறவங்க இந்த லாவா மாலையை அணிந்தால் உங்கள் டென்ஷன் முற்றிலுமாக குறையும். கோபமும் படிப்படியாக குறைந்துவிடும். அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, அடிக்கடி நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் வரவங்க, மனபயம் இருக்கிறவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது ரொம்பவுமே பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மன அழுத்தம் தானாக குறைந்துவிடும். நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே வராதுங்க. இயற்கையாகவே இந்த லாவா மாலை ரொம்ப சில்லுன்னு இருக்கும். நீங்க கழுத்துல போட்டாலே அதனுடைய சில்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. உடலிற்கும் நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது. அடுத்ததாக நாம் பார்ப்பது கோமதி சக்கரம். உங்க நிறைய பேருக்கு தெரியும், பணம் வைக்கும் இடத்தில் இந்த கோமதி சக்கரத்தை வைத்தாலே அது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும். 16 செல்வங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை கோமதி சக்கரமும் இருக்குங்க. இதை பணம் வைக்கும் பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சாலே போதும். நல்ல பண ஈர்ப்பை அது ஏற்படுத்தும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரமும் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில வைத்தாலே பணவசியத்தை கொடுக்கும். குறிப்பாக கடை வச்சிருக்கிறவங்க, வியாபார ஸ்தலங்கள், தொழில் செய்யறவங்க அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ், கல்லா பெட்டியில் ஒரு எண்ணிக்கையில் இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை வைத்தாலே போதும். நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. தொழில் அபிவிருத்தியாகும். அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையுமே பூஜை செஞ்சு கொடுக்கிறதுனால இதனுடைய ஆற்றல்கள் இன்னமும் பெருகி இருக்கும். அடுத்த பூஜை இந்த மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை. அன்றைய தினம் அமாவாசை. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க
கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.